புனிதமான ரமலானுடைய கடைசி பத்தினுடைய முதல் இரவை நாம் சந்தித்திருக்கிறோம். முதல் அமலாக நாம் ஆரம்பித்திருக்கிற இந்த மகரிபிலிருந்து நம்முடைய ஃபரலான சுன்னத்தான நஃபிலான நம்முடைய எல்லா வணக்கங்களையும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் கபூல் செய்வானாக. இந்த 10 நாட்களையும் நிறைவான இந்த நாட்கள் நாம் நிறைவாக அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக அமல் செய்கிற பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தருவானாக. நிறைய அமல் செய்து லைலத்துல் கத்ரை அடைகிற பெரும் நசீபை அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக. ஆஃபியத்துடன் உடல் ஆரோக்கியத்துடன் வாழும் காலமெல்லாம் வாழ்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நம்மில் நோயாளிகளுக்கு முழுமையான ஷிஃபாவை அல்லாஹ் வழங்கி அருள் புரிவானாக. கடனாளிகளுக்கு அல்லாஹ் நல்ல வசதியை தந்து கடன் அடைக்கப்படுகிற நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருள்வானாக. மன கஷ்டங்கள் சிரமங்கள் சஞ்சலங்களை விட்டும் அல்லாஹ் தாலா பாதுகாத்து சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை அல்லாஹ் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக. கண்ணியமிக்க மொமினீன்களே, இன்று ஓதப்பட்ட சூறாக்களில் சூரத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பெயரிலே ஒரு சூரா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று. குர்ஆனில் 114 அத்தியாயங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு அத்தியாயங்களில் பல நபிமார்கள் என்று பொதுவாக பெயர் இருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பெயரில் தனி சூரா உண்டு. அதே மாதிரி ஹூத் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பெயரில், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பெயரில், இப்படி எத்தனையோ நபிமார்களுடைய பெயர்களில் ஒரு சூரா உண்டு. அதே மாதிரி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பெயரிலேயும் அல்லாஹு தஆலா ஒரு சூறாவை அல்லாஹ் பதிவு செய்திருக்கிறான். கண்ணியமிக்க முஃமினீன்களே, அந்த பெயரில் இருக்கிற ஒரு காந்தத்தன்மை, அந்த பெயருக்கு தரப்பட வேண்டிய மிகப்பெரிய மதிப்பு அல்லாஹ்விடத்தில் மிக உயர்ந்தது. இந்த உலகத்தில் அதிகமாக வைக்கப்படுகிற பெயர்களில் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பெயரும் ஒன்று. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு அந்த பெயர் வைக்கப்படுவதற்கு முன்னால் அந்த பெயரை கூட அல்லாஹு தஆலா பாதுகாத்தான். ஒரு பெரிய பேர் அற்புதம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய முஅஜிஸாக்கள்ல ஒரு முஅஜிஸா என்னன்னா, அவர்களுக்கு அமைந்த பெயர் இருக்குது பாருங்க, அதுவே பெரிய அற்புதம். அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு அல்லாஹ் முஹம்மத் அப்படிங்கிற ஒரு பெயர் அல்லாஹு தஆலா வச்சான். முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? புகழுக்குரியவர்னு அர்த்தம். நமக்கெல்லாம் தெரியும், புகழப்படக்கூடியவர். முஹம்மது என்பது அதனுடைய அர்த்தம் என்ன? புகழப்படக்கூடியவர், அதிகம் புகழுக்கு சொந்தக்காரர், அதிகம் புகழப்படுபவர்ங்கிற அந்த அர்த்தத்தை தரக்கூடியது. பல நேரங்களில் காஃபிர்கள், மக்காவினுடைய குஃபார்கள் யோசித்தார்கள், இவருடைய பெயர் கூட இப்படி ஒரு பெயரில் இருக்குது, இவரை திட்டுவதாக இருந்தால் கூட அல்லாஹ் எப்படி ஒரு நெருக்கடி அவங்களுக்கு தந்தாங்க பாருங்க. அல்லாஹ் தாலா அப்படி ஒரு நெருக்கடி அல்லாஹ் கொடுத்துட்டான். நபியை புகழ்ந்தா தான் அவனோட திட்டவே முடியும். முஹம்மது இப்படி செய்தார், முஹம்மது அப்படி செய்தார் அப்படின்னு சொல்லி முதல்ல என்ன செய்யணும்? முஹம்மதுனாலே புகழுக்குரியவர், அவன் வார்த்தை அவனுக்கு வித்தியாசமாக மாறி போகும், எதிரும் புதிருமா ஆகிப்போம். முதல்ல புகழ்ந்துட்டு அப்புறம் என்ன செய்வான்? இகழ்ந்து அவன் சொல்ற மாதிரி அல்லாஹ் தாலா என்ன செஞ்சுட்டான்? அப்படி ஒரு நிலையை ஆக்கிட்டான். அதனால எல்லாம் சேர்ந்து கூடி யோசிச்சு ஒரு மசூரா போட்டானுங்க. என்ன, இவருக்கு நம்ம பேரை மாத்திருவோம், இவரை திட்டதா இருந்தா கூட முதல்ல புகழ வேண்டியது இருக்குது, முஹம்மதுன்னு சொல்ல வேண்டியது இருக்குது. அதனால நம்ம என்ன செய்வோம்னா, நம்ம இவருக்கு ஒரு பேரை மாத்தி நம்ம ஒரு பேர் வைப்போம். முஹம்மதுன்னு வச்சா தானே இவரை புகழ வேண்டியது இருக்கும், கட்டாயமா நிர்பந்தமா. என்ன, அரபுலகத்தில் அது வரைக்கும் இப்படி ஒரு பெயரை கேள்விப்பட்டதே கிடையாது அவனுக்கு. இன்னும் சொல்ல போனால் அரபுலகத்தில் யாருக்கும் இந்த பெயர் ரசூலுல்லாவுக்கு வைக்கிற வரைக்கும் யாருக்குமே வச்சது கிடையாது. அப்துல் முத்தலிபனுடைய அந்த சிந்தனையில் அல்லாஹு தஆலா அந்த பெயரை பாதுகாத்து கொடுத்தான். அந்த காலத்திலே மாத்திரமல்ல, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் கொண்டு ரசூலுல்லாஹ் வரைக்கும் அந்த பெயர் யாருமே வச்சது கிடையாது. அல்லாஹ் அந்த அளவுக்கு பாதுகாத்திருக்கிறான். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பின்னாலே அந்த பெயர் உலகம் முழுக்க அதிகமாக வைக்கப்படுகிற பெயர்களில் முதல் இடத்தில் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை மாற்றுறதுக்கான ஒரு பெரிய முயற்சி எடுத்து முஹம்மதுக்கு நேர் ஆப்போசிட் வேர்டு எதுன்னு சொல்லி பார்த்து முதம்மம். முதம்மம்னா என்ன? பழிப்பிற்குரியவர். அதுக்கு நேர் மாற்றமான ஒரு வார்த்தை இழிவானவர்ங்கிற ஒரு வார்த்தை வைங்களேன். இப்படி ஒரு பெயரை முதம்மம். இனிமேல் நம்ம எல்லாம் என்ன செய்யணும்னா, முதம்மம் இப்படி செஞ்சார், முதம்மம் அப்படி செஞ்சார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்னு சொல்லிட்டு முடிவெடுத்தாங்க. அப்போ சஹாபாக்கள் இதை கேள்விப்பட்டு ஒரு சஹாபி வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட, யா ரசூலல்லாஹ் தெரியுமா இப்படி பண்ணுறானுங்க, என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு முஹம்மதுங்கிற பெயரை மாற்றி முதம்மம்னு வச்சிருக்கிறானுங்க, முதம்மம்னு வச்சு திட்டுறானுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை ஈஸியாக கடந்து போயிட்டாங்க. அவங்க யாரையும் முதம்மம்மை திட்டுறானுங்க, ஆனால் முஹம்மது, நான் முஹம்மது இல்லையான்ட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் முஹம்மது, அவனுக்கு திட்டுவது முதம்மமை, அதை பற்றி நான் கண்டுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னா
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அவ்வளவு தூரம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பெயரும் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கான அற்புதம் அது. அந்த பெயர்கள் கூட கண்ணியத்தோடு என்ன செய்யப்படணும், கையாளப்படணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பெயர் கேள்விப்படுகிற பொழுது அந்த பெயரை கண்ணியப்படுத்தணுங்கிறதுக்காகத்தான் அல்லாஹ் தஆலா ஒரு ஸலவாத்தை வச்சிருக்கிறான். ரசூலுல்லாஹ்வுடைய பெயர் கேள்விப்படுகிற பொழுதெல்லாம் ஸலவாத் ஓதணுங்கிறது அந்த பெயருக்கு தரப்படுகிற மரியாதை. அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இன்னைக்கு அவுரங்கசீப்னாலே அவங்களுக்கு அப்படியே ஒரு பெரிய கொடைச்சலாக இருக்குது. ஏன்னா அவன் யாரை பெருசாக தூக்கி தலைக்கு மேலே வச்சு கொண்டாடுறானோ அந்த அக்பர் இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் இந்த தீனை தகர்க்கிறதுக்காண்டி வேலை செஞ்சவனுங்க. நீங்கள் வரலாற்றில் அவன் யாரை பெரிய அளவில் முகலாய மன்னர்களை தூக்குறானோ என்ன அர்த்தம்னா அவன் பூரா தீனை தகர்க்கிறதுக்கு வேலை பார்த்தான்னு அர்த்தம். யார் மேலே இவ்வளோ பெரிய காழ்ப்புணர்ச்சி கொண்டு கபரை உடைப்பேன், அதை உடைப்பேன், சமாதியை உடைப்பேன் இன்னைக்கு கிளம்பி நிற்கிறானோ அவர்கள் எல்லாம் சமூகத்தில் மக்களுக்காக பெரிய அளவில் சேவை செய்தவர்கள் மாத்திரமல்ல, மதம் கடந்து மிகச்சிறந்த மனிதநேயத்தை இந்த உலகத்தில் நிலைநாட்டியவர்கள். அவுரங்கசீப் மிகச்சிறந்த இறைநேசர். அவர் எழுதிய ஃபத்தாவா ஆலம்கீரிங்கிற ஃபத்வா கிதாப், ஹனஃபி கிதாபும் அல்லாஹ் அக்பர் பெரிய ஆலிமும் கூட. அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹ் அவ்வளோ பெரிய அளவுக்கு ஒரு பெரிய முகலாய ஆட்சியில் பார்த்தீங்கன்னா தன்னுடைய சொந்த செலவுக்காக தொப்பி பின்னியும் குர்ஆனை எழுதியும் தான் தன்னுடைய சொந்த ஜீவனாம்சத்தை அவங்க என்ன செஞ்சாங்க. அரசாங்க பணத்தில் இருந்து கூட காசை எடுக்காமல் வாழ்ந்த ஒரு உத்தமமான ஒரு பேணுதலான மிகச்சிறந்த முகலாய மன்னர்னா அது அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹ். முகலாய மன்னர்களை நம்ம பெரும்பாலும் ரஹ்மத்துல்லான்னு யாரையும் சொல்ல மாட்டோம். அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாவை தான் நம்ம என்ன செய்வோம். ஏன்னா அவ்வளோ பெரிய அளவுக்கு முகலாயர்களில் மிகச்சிறந்த மாமனிதர், மிகச்சிறந்த மனிதர். எந்த அளவுக்கு பேணுதல்னா அவருடைய வேலைக்காரர் ஒருத்தர் இருக்கிறாரு, முகமது ஹசன் சொல்லி அவருடைய பேர். அந்த பேரை எப்போ ஒது இருந்தால் மட்டும்தான் முகமது ஹசன் கூப்பிடுவார். ரசூலுடைய பெயரை கூப்பிடுறதுக்கு கூட ஒதுவோடு இருந்தால் தான் அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹ் கூப்பிடுவாரா. எப்போ ஹசன் வாங்கன்னு சொல்றாரோ அப்போ அவுரங்கசீப் ஒது இல்லைன்னு அர்த்தம், அதை நான் விளங்கிக்கிடுவேங்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பெயரை அதை பயன்படுத்துறதுல, அந்த பெயரை கண்ணில் ஊத்திக்கிறதுல, அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் நம்ம பாங்கில் சொல்லப்படுகிற பொழுது குர்ரத்து ஐனி பிக்க யா ரசூலல்லாஹ்னு கையினுடைய பெருவிரலை வச்சு கண்ணில் ஒத்துற இந்த சுன்னத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது கொண்ட முஹப்பத். யா அல்லாஹ் உங்களுடைய பெயர், உங்கள் வாழ்க்கை, நீங்கள் எனக்கு கண் குளிர்ச்சியாக இருக்கிறீர்கள் அப்படிங்கிறது தான். குர்ரத்து ஐனி பிக்க யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை எனக்கு நீங்க கண் குளிர்ச்சி அப்படின்னு காட்டுவதற்கு தான் அதை செய்கிறோம். சாலிஹீன்களும் பெருமக்களும் இதை நடைமுறையாக சுன்னத்தாக நமக்கு ஆக்கினார்கள். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பெயர் குர்ஆன்ல அல்லாஹ் சொன்னா லா தஜஅலு துஆ ar-ரசூலி பைனக்கும் கதுஆஇ பஅதிக்கும் பஅதா, உங்களில் சில பேர் கூட்டு அழைத்துக் கொள்வது போல நீங்க ரசூலுல்லாஹ்வை கூப்பிடக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பெயரை சொல்லி கூப்பிடக்கூடாதுன்னு அல்லாஹ் கண்டிச்சான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பெயரை சொல்லி அழைக்க முடியாது. சஹாபிகளுக்கு அல்லாஹ் அதை சொன்னான், நபியினுடைய பெயரை சொல்லி நீங்க என்ன செய்யக்கூடாது. யா ரசூலல்லாஹ்னு கூப்பிடுங்க, யா நபியல்லாஹ்னு கூப்பிடுங்க, யா ஹபீபல்லாஹ்னு கூப்பிடுங்க, யா ஷஃபீஉல் முஸ்லிமீன் கூப்பிடுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு குர்ஆன்ல அல்லாஹ் எத்தனை பெயர்கள், யாசீன், தாஹா, இதெல்லாமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பெயர்கள் தான். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பெயர்களை குர்ஆன்ல நீங்க பார்த்தீங்கன்னா யா இப்ராஹீம்னு அல்லாஹ் கூப்பிடுறான், யா ஆதம்னு கூப்பிடுறான், யா நூஹ்னு கூப்பிடுறான், எத்தனையோ பேர்கள் அல்லாஹ் கூப்பிடுறான். யா மூசா, யா ஈசா குர்ஆன்ல வருது. குர்ஆன்ல ஒரு இடத்துல காட்டுங்க பார்க்கும், யா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கூப்பிட மாட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பெயரை சொல்லி அல்லாஹ் கூப்பிட மாட்டான். அல்லாஹ் கூப்பிட மாட்டாங்கிறத விட முக்கியம் என்னன்னா நபியினுடைய பெயரை சொல்லி நீங்க ஒருத்தர் அழைச்சிக்கிற மாதிரி எல்லாம் ரசூலுல்லாஹ்வை கூப்பிடக்கூடாது. அல்லாஹ் நமக்கு உத்தரவு போட்டான், நபியே யா முஹம்மத் அப்படின்னு பெயரை சொல்லி கூப்பிடாத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வளவு தூரத்திற்கு அல்லாஹ் அந்த பெயருக்கு மரியாதை கொடுத்தான். அந்த பெயர் கண்ணியப்படுத்தப்படணும்னா, அந்த பெயர் சொல்லப்படுகிற பொழுது ஸலவாத்து சொல்லலைன்னா உன்னை விட துர்பாக்கியவான் யாரும் இல்லைன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் அதுக்காக ஸலவாத், எதற்காக? அந்த ஸலவாத் நம்ம வாழ்க்கையை ஏற்றம் பெறுவதற்காக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஸல்லா அலைய ஸலாத்தன் அஷரன், என் மேலே 10 தடவை ஸலவாத், யார் என் மேலே ஒரு தடவை ஸலவாத் ஓதுனா அல்லாஹ் தஆலா அவன் மேலே 10 ரஹ்மத்து செய்கிறான்னாங்க. மன் ஸல்லா அலைய மிஅத்த மர்ரா, என் மேல 100 தடவை ஸலவாத்து ஒரு நாளைக்கு யாராவது நீங்கள் ஓதுனீங்கன்னா கலல்லாஹு லஹு மிஅத்த ஹாஜா, உங்களுடைய 100 தேவைகளை அல்லாஹ் நிறைவேற்றி தருவான்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 100 தேவை நிறைவேற்று. அதில் 70 தேவைகள் துன்யாவினுடைய தேவை, 30 ஆখিরাத்தினுடைய தேவைன்னாங்க. மன் ஸல்லா அலைய 500 மர்ரா, என் மேலே 500 தடவை ஒரு நாளைக்கு நீங்கள் ஸலவாத்து ஓதுகிற பழக்கம் உங்களுக்கு இருக்குமானால் எழுதி வச்சுக்கோங்க. லம் யஃப்தகிர் அபதான் நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்களும் சரி உங்கள் வம்சமும் சரி வறுமையில் மாட்டாதுன்னு நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வறுமை உங்கள் வாழ்க்கையை தொடாதுங்கிறாங்க. ஸலவாத்துங்கிறது உங்களை வறுமை இல்லாமல் ஆக்கும். நாங்கள்
எந்த தேவைக்கும் செலவாத்தை விட அல்லாஹ்ட்ட ஒரு பெரிய மதிப்புக்குரியது ஒன்றும் இல்லை. தொழுகையை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், ஜக்காத்தை சொல்கிறான், நோன்பை சொல்கிறான், எத்தனையோ கடமையை சொல்கிறான். ஆனால் இதெல்லாம் சொல்லிட்டு நானும் செய்கிறேன்னு அல்லாஹ் சொல்கிறானா? ஆனால் செலவாத்தை மட்டும்தான் அல்லாஹ் நானும் சொல்கிறேன், மலக்குமார்களும் சொல்கிறாங்க. அப்போ உலகத்தில் எல்லா அமலும் முடிஞ்சிடும். முடிவே இல்லாத, அழிவே இல்லாத ஒரே அமல் செலவாத்து மட்டும்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் படைச்சிட்டு அதுக்கு பின்னால் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் சொர்க்கத்தில் படைச்சான். இவர் தூங்கிட்டு எழுந்திருக்கும் போது இவர் விழா எலும்பிலிருந்து ஹவ்வாவை படைச்சு வச்சிருக்கிறான் அல்லாஹ் தாலா. ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் பக்கத்தில் இருந்தாங்க. ஒரு புது படைப்பு, பெண்ணை முதல்ல பார்க்கிறார் அவர். இது என்ன படைப்புன்னு தொட்டு பார்க்கறதுக்காக வேண்டி கையை நீட்டினார் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். ஒரு புதுசா இருக்கு இல்லையா படைப்பு. அவர் மட்டும்தான் இருந்தார் சொர்க்கத்தில். போர் அடிச்சிருச்சு. சொர்க்கமே தனியா இருந்தா, தனிமைங்கிறது அது எப்பவுமே அது வெறுட்சி தான். தனிமைங்கிறது சந்தோஷம் கிடையாது. அப்போ சொர்க்கத்தை படைச்சு எல்லாத்தையும் அனுபவிங்கன்னு சொன்னாலும் கூட ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சந்தோஷம் இல்லை சொர்க்கத்தில். அல்லாஹ் என்ன செஞ்சா, அவர் விழா எலும்பிலிருந்து, இடது விழா எலும்பிலிருந்து பெண் படைக்கப்பட்டவள் ஒரு ஆணினுடைய இடது விழா எலும்பு. ஒரு மனுஷனுக்கு 23 விழா எலும்பு இருக்கும், பெண்ணுக்கு 23, ஆணுக்கு 22 தான் இருக்கு. ஏன்னா ஒரு விழா எலும்பு ஏற்கனவே அங்கே கொடுத்தாச்சு, அதனால 22 தான் இருக்கும். இடது விழா எலும்புங்கிறது இதயத்துக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால ஒரு பெண் மனைவி என்பவள் இதயத்தில் வைத்து கொண்டாடப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் தாலா தலையில் எலும்பிலிருந்தோ காலில் எலும்பிலிருந்தோ, தலையில் இருந்தால் தலைக்கு மேலே தூக்கிடுவான், காலில் வச்சா காலுக்கு போல் மிதிச்சிருவான். அதனால் அல்லாஹ் இதயத்தில் வைக்கணுங்கிறதுனால இதய பக்கத்தில் இருக்கிற விழா எலும்பிலிருந்து அல்லாஹ் ஒரு பெண்ணை படைத்ததாக, ஒரு ஆணிலிருந்து பெண் படைக்கப்பட்டு இவர் கையை நீட்டினார். அல்லாஹ் தாலா சொன்னால் ஹலால் ஆக்கிட்டு தொடுங்கன்னா, ஹலால் ஆக்கிட்டு தொடுங்க, முறையாக நிக்கா செஞ்சுட்டு மகர் கொடுத்துட்டு தருங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, என்ன மகர்? சொர்க்கத்தில் அல்லாஹ் மகர் கேட்குறான், நிக்காஹுக்கு ஹலாலாக்கிறதுக்கு என்ன மகர்? இப்போ அல்லாஹ் தாலா முதல்ல அல்லாஹ் சொன்னான், என் உயிரிலும் மேலா கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது 10 தடவை ஸலவாத்தை மகராக்குங்கன்னு அல்லாஹ் சொன்னான். உலகத்தில் முதல் மகரே ஸலவாத்து தான், சொர்க்கத்தில் முதல் மகரே ஸலவாத்து தான். அப்போ 10 தடவை ஸலவாத்து ஓது உலகத்தில் அல்லாஹ் அங்கே ஆரம்பித்து வச்சான். கியாமத் வரைக்கும் ஸலவாத்து தொடரும், ஸலவாத்துக்கு முடிவு கிடையாது. இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வஸல்லிமூ தஸ்லீமா. முஃமின்களே, அந்த ரசூலின் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லுங்கள்ங்கிறது கட்டளை, அது வாஜிப், அது கட்டாயம். அது கேட்கிற பொழுதெல்லாம் நம்ம சொல்லி ஆகணும். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 500 தடவை நீங்க ஸலவாத்து ஓதுற பழக்கம் இருக்குமானால் உங்க வாழ்க்கையை வறுமை தொடாதுங்கிறாங்க. மன் ஸல்லா அலைய அல்ஃப மர்ரா, 1000 தடவை ஒரு நாளைக்கு ஸலவாத்து ஓதுற பழக்கம் நீங்க வச்சிருப்பீங்கன்னு சொன்னா, லம் யமுத் ஹத்தா யரா மக்அதஹு மினல் ஜன்னah. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க கண் மூடுவதற்குள், உங்க ரூஹு போவதற்குள் உங்களுக்கான சொர்க்கத்தை காட்டாம அல்லாஹ் மௌத்தாக்க மாட்டான்னு. எவ்வளோ பெரிய நசீபு. 1000க்கும் மேலே ஸலவாத்து ஓதுற பழக்கம் இருக்குமானால் அல்லாஹ் தாலா என்ன காட்டாம மௌத்தாக்க மாட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்துட்டு மௌத்தார். எப்படி இருந்தாலும் கபூரில் பார்க்க போகிறோம், அல்ஹம்துலில்லாஹ். அந்த நசீபு கண்டிப்பாக கபூரில் உண்டு. கபூரில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை காட்டி அல்லாஹ் கேட்பான், யார் தெரியுமா இவங்க விஷயத்தில் நீ என்ன தெரிஞ்சிருக்கிற, உனக்கு என்ன தெரியும் கேட்பான் அல்லாஹ் தாலா. எனவே ஹயாத்திலேயே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்க்குற நசீபு, ஸலவாத் யார் அதிகமாக ஓதுறாங்களோ கனவிலும் தான் நினைவிலும் தான் அல்லாஹு தாலா அந்த நசீபை தருவான். எனவே முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பெயர்கள் கேட்கப்படுகிற பொழுதெல்லாம் ஸலவாத்தை கொண்டு ரசூலுல்லாஹுவை சந்தோஷப்படுத்த வேண்டும். அது நம்ம வாழ்க்கைக்கான ஒரு சிறந்த முன்னேற்றமும் கூட என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம தக்கபல் மின்னா ஸலாத்தனா வ ஸியாமனா வ கியாமனா வ ருக்கூஅனா வ சுஜூதனா வ தலர்ருஅனா வ தஹஷ்ஷுஅனா وتمم تقصير أعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الأبرار. صلى الله وسلم على سيدنا محمد وآله وصحبه أجمعين. الحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على